தேர்தல் முடிந்த பிறகு அடுத்த தேர்தலுக்கு புது வரவுகள்லாம் கூட தமிழ்நாடு அரசியல் இருக்க போறது. திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்க போறதா அறிவிச்சிருக்காரு. அவர் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரை அவர் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது. நான் அவருக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம் நான் ரஜினிகாந்துக்கு அந்த காலத்திலேயே சொன்னேன். சமீபத்தில் கூட இறந்த நம்முடைய மரியாதைக்குரிய ஆரம்பன் வீரப்பன் அவர்கள் அந்த பாட்ஷா என்ற படம் ரிலீஸ் ஆன போது ரஜினிக்காக தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஊர்வலங்களை எல்லாம் நடத்தினார்கள். லட்சக்கணக்கான மக்கள் கூடினார்கள். நான் அப்போதிலிருந்து கடைசி வரை நான் சொல்லிக் கொண்டிருந்ததெல்லாம் ரஜினியை பொறுத்தவரையில் நீங்கள் தமிழக மக்களில் எல்லா பகுதியை எல்லா சார்புடைய மக்களுக்கும் நீங்கள் வேண்டியவராக இருக்கின்றீர்கள். எல்லா கட்சியிலேயும் உங்களுடைய ரசிகர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே சினிமாவோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று நான் சொன்னேன். இல்லை இல்லை ஆரம்பிப்போம் என்று சொன்னார்கள். பல பேர் என் கருத்தை சொன்னார்கள். கடைசியில் ஆரம்பிக்கவில்லை என்று போய்விட்டார். அதே போல் விஜயம் அப்படி செய்தால்தான் நன்றாக இருக்கும். ஏனென்றால் விஜயை நான் மட்டும் காங்கிரஸ்காரராக இருக்கின்ற இளங்கோவன் அவருடைய படத்தை பார்க்கின்றேன் என்று சொன்னால் கண்டிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அண்ணாமலையும் அவருடைய படத்தை பார்த்து கொண்டுதான் இருப்பார். ஆகவே அவர் பிஜேபி எடுத்தால் இளங்கோவன் போய்விடுவார். காங்கிரசுக்கு வந்தால் அண்ணாமலை ஒரு உதாரணத்துக்கு சொல்கின்றேன். ஆகவே அவரை பொறுத்தவரையில் பொது மனிதர்களாக இருப்பதுதான் நல்லதே ஒழிய மக்களுக்கு அவர்கள் என்டர்டைனர்ஸ், மக்களுக்கு பொழுது போவதற்கு கொஞ்சம் பிரமிப்போடு தங்களை மறந்து திரையை பார்ப்பதற்கு அவர்கள் உதவிகரமாக இருக்க வேண்டுமே தவிர இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் கோடிக்கணக்கான மக்களுக்கெல்லாம் நான் நல்வழி காட்டுகின்றேன், என் பின்னால் வாருங்கள் என்று சொன்னால் மக்கள் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது அவருக்கான ஒரு அட்வைஸா நீங்க சொல்றீங்க. பட் இப்ப அவர் வரேன்னு அறிவிச்சிட்டாரு. இப்ப அவர் வந்தால் யாருக்கு பாதிப்பு? வரட்டும் பார்க்கலாம். வந்தால் என்று அறிவித்திருக்கின்றார். வரட்டும் பார்க்கலாம். கடைசி நேரத்தில் மாறும்னு கருதுறீங்க? அவரோட முடிவை மாத்திக்குவாரோன்னு நினைக்கிறீங்க? நீங்க நான் அவனுக்கு கேட்டா நீங்க எப்படி அவர் வந்தால் அது மக்களுக்கு சரியாக இருக்காதுமா. மக்களுக்கு அவர்களால் எந்த விதமான தொண்டும் செய்வது முடியுமா என்பது எனக்கு சந்தேகம்தான். ஆனா இன்னைக்கு கமலஹாசன் அவர்கள் வந்தாரு, 2 தேர்தல் போட்டிட்டாரு, இன்னைக்கு உங்க கூட இருக்காரு. ஆமா இருக்காரு. இல்ல அப்போ கமலஹாசன் அவர்கள் அரசியல் அப்படி டிராவல் பண்ண முடியும்னு சொல்லும் போது ஏன் விஜயால முடியாதுன்னு கேட்குறேன். நீங்கள் அரசியலில் அவர் மிகப்பெரிய அளவிலே டிராவல் செய்யவில்லையே. கடந்த முறை தேர்தலில் நின்றவர் இந்த முறை நான் இந்த கூட்டணியை நாட்டுக்கு நல்லது, அதனால் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற கூட்டணியை ஆதரிப்பேன், நான் வேட்பாளர்களை நிறுத்தவில்லை, நான் ஒரு ராஜ்யசபா உறுப்பினராக மட்டும் இருப்பேன் என்று சொல்லி இருக்கின்றாரை தவிர அவர் ஒரு அரசியல்வாதியாக ஒரு கட்சியாக எல்லா இடங்களிலும் தன்னுடைய வேட்பாளர்களை நியமிக்கின்ற இடையிலே இல்லை. அவருடைய அரசியல் என்பது ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இருப்பது, நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருப்பது. பிரதமர் வரும்போது அவர் ஒரு முக்கியமான விமர்சனமா வைப்பது 2 விஷயங்களை சொல்றாரு. ஒன்று ஊழல், இன்னொன்று வாரிசு அரசியல், பரிவார்வாத் அப்படின்றத அவர் சொல்றாரு. இந்த 2 விஷயங்கள்லயும் அவர் திமுகவையும் காங்கிரஸையும் டார்கெட் பண்ணி பேசுறத பார்க்க அவரு தன்னுடைய முதுகுல அழுக்க வச்சுக்கிட்டு எப்படிமா மற்றவங்களை சொல்றது? லஞ்சம் சொன்னா இந்த 5G அதாவது 2G அந்த காலத்துல சொல்லுவாங்க, அதை விட இதுல 0 போட்டுக்கிட்டே போடும் போல இருக்கு. அது மாத்திரமில்லை, தேர்தல் பத்திரத்துல எவ்வளவு பெரிய ஊழல்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. என்ன ஊழல்? என்ன ஊழல்? நீங்க ஒரு கம்பெனிக்கு நீங்க 10,000 கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்கன்னு சொல்லலாம். கொடுத்து அவன் 10 நாள்ல திருப்பி அந்த 10,000 கோடியில 1000 கோடி ரூபாய் உங்களுக்கு அவன் நிதியா கொடுத்தா வாங்கிக்கிட்டீங்கன்னா அது என்ன ஊழல் இல்லையா? நீங்களும் அதே தேர்தல் பத்திரத்துல வாங்கியிருக்கீங்களே, அதுவும் இப்படிதான் வாங்கினீங்களான்னு கேட்கிறாங்க. நாங்கள் வாங்கியது அவங்க வாங்கியதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எங்களது மிகவும் வெளிப்படையானது. எங்களுடைய பணம் என்பது வங்கிகளிலே இருக்கின்றது. அதனால் தான் அந்த வங்கிகளை அவர்கள் முடக்கி வைத்திருக்கின்றார்கள். சார், இந்த தேர்தல் பத்திரமே பூரா வங்கி டிரான்சாக்ஷன் தான். எந்த கட்சி வாங்கினாலும் திமுகவோ பிஜேபியோ காங்கிரஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமா வாங்கக்கூடியதான் தேர்தல் பத்திரம். நீங்க கரெக்டா சொல்றீங்க. நல்ல வேலை எனக்கு அது அதிகமா தெரியாது. நீங்க சொல்றதுல நான் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டேன். பட் ஏழை எளிய மக்கள், படித்த மிகப்பெரிய அளவு படிக்காதவர்களுக்கெல்லாம் என்ன அதுல புரியுது என்று சொன்னால், நீங்கள் எந்தெந்த கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்கு. இப்போ டெல்லியில இருந்து ஹரியானாவுக்கும் டெல்லியில இருந்து பஞ்சாபின் பல பகுதிகளுக்கும் ஹைவேஸ், இந்த ரோடுகள் போடுவதை
6 வழி சாலையாக போடுவதற்கு அனுமதி கொடுத்துவிட்டு பிறகு பணத்தை வாங்கி கொண்டு 8 வழி சாலையாக எத்தனை இடங்களிலே மாற்றி இருக்கின்றார். இதை நம்ம ஒரு ஆரோக்கியமான விவாதமா எடுத்துப்போம். நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் அப்படியே சரின்னு நான் ஏத்துக்கிறேன். நாளைக்கு அது நீதிமன்றத்தில் ப்ரூவ் ஆகணும், அது வேற விஷயம். பட் இந்த குற்றச்சாட்டை அப்படியே ஃபேஸ் வேல்யூல எடுத்துப்போம். பதில் குற்றச்சாட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ நீங்க பல மாநிலங்கள் ஆட்சியில் இருக்கிறீங்க, காங்கிரஸ் கட்சிக்கு தேர்தல் பத்திரம் மூலமா எவ்வளோ பணம் வந்திருக்கு, அதெல்லாமும் இந்த மாதிரி தான் நீங்க கிக் பேக்ஸா வாங்குனீங்களான்னு கேட்குறாங்க. எங்க காங்கிரஸுக்கு எவ்வளோ பணம் வந்தாலும் இல்லைங்க, இப்போ எடுக்க முடியாதபடி நீங்கள் அதை முடக்கி வச்சிட்டீங்கல்ல வங்கிகளில். சார் அது வேற சார், அவங்க முடக்குறாங்கன்ற குற்றச்சாட்டு அடுத்து வேற. நீங்க எப்படி வாங்குனீங்க? நீங்க வாங்கினது வந்து கிக் பேக்கா இல்லையாங்கிறது கேள்வி. நீங்கள் ரெண்டு பேரும் நீதிமன்றம் போவோம், நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லட்டும். அதுதானே இப்போ பிடிக்கிற நம்ம இவர் இருக்காரு பாவம், நம்ம எம்எல்ஏவாக இருந்து இப்போ எம்பியாக போட்டி போடுறாரு. அவர் இதில் இருந்து 30-40 கோடி அவர் ஹோட்டல் இருந்து ப்ளூ டைமண்ட்ல இருந்து எடுத்தாங்களே, இப்போ அதெல்லாம் யார் பணம்? 4 கோடி சார், 4 கோடி. அது அவர் பணமாங்கிறது இன்னும் நிரூபணமாகலை, அவர் மறுக்கிறாரு. நீங்க சொல்றது திரு நயினார் நாகேந்திரன். சரி நயினார் நல்ல நண்பர் தான், பாவம் பேர் சட்டுன்னு வரல. அது போல நிறைய இருக்கு, நிறைய ஊழலை பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போதைப் பொருள் சொல்றாங்க. போதைப் பொருள் எங்கிருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது? குஜராத்தில் இருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது சார். அதோட மாஸ்டர் மைண்டே இங்க இருக்கிறவர் தானாமே, திமுகவுடைய அயலக அணியில இருந்தவராமே. இல்லை அது வேற. நான் சொல்றது இல்லை, எங்கிருந்து வருகின்றது வந்தால் தானே பண்ண முடியும். ஏன் வருவதை நிறுத்த வேண்டியது தானே? குஜராத் துறைமுகத்தில் போதைப் பொருளை கொண்டு வர முடியாத அளவிற்கு இவர்கள் பாதுகாப்பு போட முடியவில்லை என்று சொன்னால், ஆயிரக்கணக்கான மைல்கள் நமக்கும் சீனாவுக்கும் எல்லையாக இருக்கின்றது. அதை எப்படி காப்பாற்ற போகின்றார் சார்? இது பல நாடுகளோட சேர்ந்து ஒர்க் பண்ணி ஆஸ்திரேலியாலேருந்தும் அமெரிக்காலேருந்தும் இந்த பொருள் வருதுன்னு இன்புட் வந்து அந்த ஷிப்மெண்ட்டை தடுத்து நிறுத்தின பிறகுதான் அது யாரோடதுன்னு பார்க்குறாங்க. அது யாருன்னு பார்த்தா கடைசியில் இங்கே வருது தமிழ்நாட்டுக்கு, சென்னைக்கு. இந்தியாவில் வந்து என்ட்ரன்ஸ் என்பது, இந்தியாவிலே இந்தியன் கேட் என்பது இந்த போதைப் பொருளுக்கு எந்த ஊர் என்று சொன்னால் குஜராத் தான். ஆகவே அங்கிருந்து வருவதை பிரிக்கும் போதுதான் பல சங்கடங்கள் ஏற்படுகின்றன. நீங்கள் சொல்வதை போல் ஒரு சிலர் இங்கேயும் சம்பந்தப்பட்டு இருக்கலாம். ஆனால் பிள்ளையார் சொல்லி எங்கே போடப்படுகிறது என்று சொன்னால் அது குஜராத்தினுடைய அதானியினுடைய துறைமுகத்தில் தான் வந்து இறங்குகின்றது. இன்னொரு விமர்சனம், நீங்க இந்தியா கூட்டணி சார்பா தொடர்ந்து வச்சு வரீங்க. அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் வந்து ரகசிய கூட்டணி, அவங்க வந்து திரைமறைவில் கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வரீங்க. ஆனால் நேற்று பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக பிஜேபி அட்டாக் பண்ணி பேசுறாரு. உலக அதிசயங்களில் ஒன்று என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள், அது தவறு. அவர்களுக்குள்ளேயே மிகப்பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கின்றது. நாளைக்கு தேர்தல் முடிந்த பிறகு 2 பேரும் ஒன்று சேருகின்றார்களா இல்லையா என்று பாருங்கள். சார் நீங்க சொன்ன அதே வார்த்தை, நீங்க சொன்னீங்க இல்லையா, ரோடு ஷோலாம் வந்து என்ன பையன் சும்மா ஷோ காட்டுறாருன்னு, அதே வார்த்தையை நேற்று இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. பரவாயில்லையே, என்னுடைய மைண்ட் அவர் எப்படி ரீட் பண்ணலான்னு தெரியல. உங்க பக்கம் பொள்ளாச்சியில தான் பேசியிருக்காரு, அதனாலேயே ஒண்ணுமோ. நீங்கள் தங்கள் மச்சான் ஜோசியம் போய் பார்த்து ஜெயிப்பார்னு ஜோசியம் சொன்னா எப்படி, இவர் நான் சொல்றது நான் எப்படி சொல்றேன்னு சொல்லியிருக்காரு, என்னவோ தெரியவில்லை. ஆனால் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் இது பெரிய விமர்சனங்களாக வந்த பிறகுதானமா நேற்று இன்னைக்கெல்லாம் 2 பேரும் அப்படி திட்டிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 15-20 நாள் திட்டிக்கிட்டாங்களா 2 பேரும்? கிடையாது. இல்ல, அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர்ல தொடர்ந்து அதிமுகவையும் விமர்சிச்சுட்டு இருக்கிறாரு. அங்க வந்து ஸ்மார்ட் சிட்டில ஊழல், அதிமுக முன்னாள் அமைச்சர்களோட ஊழல்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. நீங்க அவருக்கு பாவம், அவருக்கு கொஞ்ச நாள் எல்லாம் அவருக்கு ஒரு ப்ராப்ளம்லாம், காலையில் எந்திரிச்சு மதிய நைட்டு தூங்குற வரைக்கும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும். ஏர்போர்ட்டில் நிருபர்கிட்ட பேசுவார், ஃப்ளைட்டில் போகும்போது யார்கிட்ட பேசுகிறாருன்னு தெரியல, வீட்டில் இருக்கும்போது எதாவது. அதனால் 24 மணி நேரமும் தூங்குற நேரத்தை தவிர பேசிக்கொண்டிருக்கின்ற வழக்கத்தை உடையவர். எப்படி தூக்கத்தில் நடப்பது என்பது சில பேருக்கு வழக்கமோ, அதுபோல் இவருக்கு எப்போதும் பேசிக்கொண்டிருப்பது என்பது ஒரு வழக்கமாக போய்விட்டது. ஓகே, ரைட். நம்ம நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம். நிறைவா இந்த தருணத்தில் தேர்தல் நேரத்தில் நீங்கள் தமிழக மக்களுக்கு சொல்ல வரும்போது சுருக்கமா? இல்லை, என்னை பொறுத்தவரையில் நாடு முன்னேற, இந்த நாட்டினுடைய ஒற்றுமையை காப்பாற்றப்பட, இந்த நாட்டிலே ஜனநாயகம் தலைத்தோங்க,
நம்முடைய நாடின் மீது மற்ற நாடுகள் ஆக்கிரமிப்பு செய்யாமல் இருப்பதற்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த இந்திய கூட்டணிக்குத்தான் வாக்களிக்க வேண்டும். மோடி தலைமையில் இருக்கின்ற கூட்டணிக்கு மிகப்பெரிய தோல்வியை தந்தால்தான் இந்தியாவிற்கு எதிர்காலம், நம்முடைய குழந்தைகளுக்கு எதிர்காலம் என்பதை நான் உளமாற. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்கின்றேன்.